Hey guys, போன வீடியோவில் VirtualBox வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் வந்து காலி லினக்ஸை VirtualBoxல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த காலி லினக்ஸ்லாம் இருக்காது. இது மாதிரி தான் எம்டியாக இருக்கும், ஆனால் இது வந்து உங்களுக்கு இருக்காது. நான் வந்து ஏற்கனவே காலி லினக்ஸ் வந்து ரன் பண்ணுறதால எனக்கு வந்து இது இப்படி காமிக்குது. உங்களுக்கு வந்து காமிக்கணும், அதோட இஷ்யூவே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே நியூன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாவது நேம் வைங்க. நான் ஜஸ்ட் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து டைப் கேட்குது. இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னு எனக்கு இருக்குது. நான் லினக்ஸ்னு மாற்றிக்கிறேன். நம்ம லினக்ஸ் காலி லினக்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் லினக்ஸ்னு மாற்றிட்டு வெர்ஷன் வந்து Oracle 64 பிட்னு இருக்கு இல்லையா, இதை வந்து Debian 64 பிட்னு இருக்கும், அதை மாற்றிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து VirtualBox டிஸ்க் இமேஜின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதுலேயும் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு மெமரி கேட்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வைங்க. நான் ஒரு 50 GB, ஒரு 60 GB அந்த மாதிரி வைக்கிறேன். 60 GB ஓகே. க்ரியேட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இங்கே க்ரியேட் ஆகிரும். இது வந்து ஏற்கனவே இருந்தது, இது வந்து இப்போ நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணது. ஓகேங்க, டெஸ்ட்டுன்னு போட்டும் இருக்குது. ஜஸ்ட் இதில் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசிக்ஸ், அட்வான்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டிஸ்க் என்கிரிப்ஷன்ஸ்னு இருக்குது. இதில் வந்து அட்வான்ஸ் போயிட்டு ஷேர் கிளிப்போர்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து டிசேபிளில் இருக்கும். இதை வந்து பை டைரக்ஷனில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்கு இல்லையா, இதையும் பை டைரக்ஷனில் மாற்றுங்க. மாற்றிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜின் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கண்ட்ரோலர் IDE கீழே எம்டின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிஸ்க் இந்த ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சூஸ் அ டிஸ்க் ஃபைல், அதை கொடுங்க. கொடுத்து உங்களுடைய காலி லினக்ஸோடைய ISO ஃபைல் என்னது இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் அட்டாச் டு நேட்னு இருக்கும், அதை வந்து பிரிட்ஜ் அடாப்டருக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, நமக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இதில் வந்து உங்கள் மவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆரோ கீ வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் வந்து கிராஃபிக்கல் இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, இதை வச்சு என்டர் கொடுங்க. இதில் வந்து இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வச்சு கண்டினியூ கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். கண்டினியூ. இதில் வந்து ஹோஸ்ட் நேம் வந்து காலினே வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாற்றணும்னா நீங்கள் மாற்றலாம். டொமைன் நேம் இருந்தால் கொடுங்க. நான் கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வந்து ஃபுல் நேம் ஃபார் த யூசர், இதில் வந்து நான் ஜஸ்ட் ஹேக்கர்னு கொடுக்குறேன். இதில் வந்து யூசர் நேம் ஃபார் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த நீங்கள் கொடுக்குற அதே யூசர் நேமை தான் நீங்கள் லாகின் பண்ணக்குள்ளேயும் அங்கேயும் கொடுக்கணும். இதில் நான் ஹேக்கர்னு கொடுத்துருக்குறேன். கண்டினியூ கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது, நான் இதில் வந்து டெஸ்ட் அப்படின்னு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். டெஸ்ட்டுன்னு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். க்ளாக்கும் அந்த ஈஸ்டர்ன்லேயே வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் வந்து கைட் யூசர் என்டையர் டிஸ்க்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. இதில் வந்து டிஃபால்ட்டாக வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் வந்து ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன் ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூசர்னு இருக்குல்ல, இதை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ. இதில் வந்து ரைட் சேஞ்சஸ் டு த டிஸ்க்னு இருக்குல்ல, இதில் எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து டிஃபால்ட்டாக கண்டினியூ வச்சு டிஃபால்ட்டாக இருக்கிறத வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் வந்து இன்ஸ்டால் த கட் பூட் லோடர் இருக்கு இல்லையா, இதை வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வந்து கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க.
அவ்வளோதான், ஒரு வழியாக இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. நமக்கு வந்து பூட்டாக ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம அங்கே போட்டோம்ல அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், நம்ம அதுதான் இங்கே போகணும். நாங்கள் ஹேக்கர்னு போட்டோம் இல்லையா, அதனால் நான் இங்கே ஹேக்கர்னு போடுறேன். பாஸ்வேர்ட் நான் டெஸ்ட்டுன்னு போட்டேன். அவ்வளோதான், காலி லினக்ஸ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்து நம்ம காலி லினக்ஸ் வந்து எப்படி காலி லினக்ஸுடைய ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன மாதிரிலாம் செட்டப் பண்ணணும், அதோடைய பேசிக்ஸ் கமாண்ட் அது மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் குரூப் நம்ம சேனலுக்கு அபவுட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மறக்காமல் போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வர அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் க்ளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய வெப்சைட், இன்ஸ்டாகிராம் ஐடி இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.